வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு புத்தகமும் பொது தேர்வும். ஸோ நம்ம படிக்கிற புத்தகங்கள் பொது தேர்வில் எந்த வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அத்தியாயம் சாப்டர்ஸ். ஸோ கணித பாடம் பொறுத்த வரைக்கும் சாப்டர்ஸ் அப்படின்றது ஸோ மெயின் ரோல்ஸாக வச்சுருக்காங்க. ஆனால் பாடத்தலைப்புகள் எக்ஸசைஸாகவும் அதில் பாடத்துணை தலைப்புகள் அந்த எக்ஸசைஸ்லேயே சேர்ந்து வருது. ஆனால் மற்ற பாடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பாடத்தலைப்பு அதுதான் மெயினாக இருக்கும். அத்தியாயம் அப்படின்றது அந்த பைண்ட் பண்ணக்கூடிய இது ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் அந்த மாதிரி பண்ணக்கூடிய இது அத்தியாயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இது 3 வகையிலையும் உள்ள லிங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். கற்றுக்கிறதுல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த 3 பிரிவுகளை வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து கற்பதற்கான ஒருங்கிணைக்கப்பட்ட கலைத்திட்டம். இந்த கலைத்திட்டம் அப்படின்றது இப்போ ஸ்பைரல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லோயர் கிளாஸில் கற்றுட்டு வந்ததை ஹையர் கிளாஸில் கண்டினியூவாக பார்க்குறது ஸ்பைரல் லேர்னிங் அப்படின்னுவோம். இப்போ இதில் அடுத்து நிறைய கம்ப்யூட்டர் பின்னாடி அந்த இது நிறைய மாறிடுச்சு. ஸோ இதில் இன்னும் அப்டேஷன்ஸ் நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு தகுந்தவங்க நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ கற்றல் செயற்பாடுகள் அப்படின்றது கற்றல் குறிக்கோள்கள் முக்கியமான ரோல்ஸ் வகிக்கும். இந்த கற்றல் குறிக்கோள்கள் தான் மேலே பார்த்த அந்த 4 விஷயத்தையும் என்னது அத்தியாயம், பாடத்தலைப்பு, துணைத்தலைப்பு, ஒருங்கிணைப்பட்ட கலைத்திட்டம் இது 4த்தையும் இணைக்கிறது அந்த கற்றல் குறிக்கோள்கள் மெயினாக வைக்கிறாங்க. கற்றல் குறிக்கோள்ன்றது பேசிக் செல்ஸ். ஸோ அந்த செல்ஸ் வச்சு தான் ஆர்கான்ஸ் மேலே சொன்ன அந்த ஆர்கான்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ கற்றல் விளைவுகள். ஸோ இந்த கற்றல் குறிக்கோள்கள் மேலே சொல்லப்பட்ட அந்த 4 பிரிவுகளில் வரக்கூடிய பகுதிகளை ஹேண்டில் பண்ணுற விளைவுகள் கற்றல் விளைவுகள், லேர்னிங் ரிசல்ட். ஸோ இதை அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் கற்றல் நுணுக்கங்கள் மற்றும் பயன்பாடு அப்படின்றது டீச்சிங் மெத்தட்ஸ், அப்புறம் டீச்சிங் டூல்ஸ் இதெல்லாம் இதில் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் செல்ஃப் பிலீஃப், ஹார்ட் ஒர்க், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், கமிட்மெண்ட். இது இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து பண்ணோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே ஃப்ரூட்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.